எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஏர்லைன்ஸ் வந்து துபாயிலேருந்து எல்லா இடமும் கனெக்ட் பண்ணுறாங்க. இதில் எக்கனாமிக் கிளாஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து சீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு திரை இருக்குது. அதில் ஐசிஇ அப்படின்னு இருக்குது. ஐனா இன்ஃபர்மேஷன், சினா கனெக்டிவிட்டி, ஈனா என்டர்டெயின்மெண்ட். அதில் இன்ஃபர்மேஷன் தான் இதில் பார்க்குறது. இந்த வந்து ஃப்ளைட் எங்கேருந்து எங்கே போகுது, எத்தனை மணிக்கு வந்து எடுக்கும், எத்தனை மணிக்கு போய் சேரும், இல்லை இடையில பார்த்தா கூட அது எந்த தூரத்தில் உயரத்தில் பறந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதில் பார்க்கலாம். அதே மாதிரி கனெக்டிவிட்டி, ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்டர்டெயின்மெண்ட்டில் ஹாலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் எல்லா மூவிஸும் அதில் இருக்கும். அவார்ட் வின்னிங் மூவிஸு, பயோகிராஃபி அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதுவும் இல்லாமல் கேம்ஸ், பசில்ஸ் எல்லாமே இருக்கும். நியூஸும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஹெட்ஃபோன் இது மாதிரி கொடுப்பாங்க. அதை நம்ம பிரித்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் வந்து நம்ம 2 பின் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம அதில் வந்து அந்த திரையிலேயே வந்து பின் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதே மாதிரி ஒரு பெட்ஷீட் கொடுப்பாங்க, ஒரு பில்லோ கொடுப்பாங்க. ரெண்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே வச்சுட்டு வந்துடணும். இந்த ட்ரே மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் இழுக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம மடக்கி இழுத்து வச்சுக்கலாம். இந்த ட்ரே வந்து பொதுவாக வந்து புக் வச்சு படிக்கலாம், லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணலாம், இல்லைனா வந்து டேப் வச்சு படிக்கலாம். அதில் அது இல்லாமல் அவங்க கொடுக்குற ஃபுட்டை வந்து அதில் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கூட இதில் வந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் வந்து நம்ம தண்ணி பாட்டிலோ அது மாதிரி ஏதாவது வச்சுக்கிறதுக்கும் அங்கே அறை இருக்குது. அடுத்தது நம்ம வந்து ஃபோனையும் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். லோவாக தான் சார்ஜ் ஆகும். இது வந்து மெனு கார்டு.